உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நுவரெலியா பிரதேச செயலகத்தை முற்றுகையிட்ட பொதுமக்கள். லிட்ரோ எரிவாயு விலையில் இன்று திருத்தம். இலங்கையில் மீண்டும் தேங்காயின் விலை அதிகரிப்பு. பௌத்தர்களிடையே பிரிவினையை ஏற்படுத்தும் புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் கதரும் பிக்கு. யாழில் சோறு கொடுக்க மறுத்த விதானியார் தட்டி கேட்ட இருவருக்கு நேர்ந்த கதி. கால்பந்து போட்டியில் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. நுவரெலியா பிரதேச செயலகத்தில் வழங்கப்படும் 2ஆம் கட்ட புதிய அஸ்வெசும நலன்புரி நன்மைகளுக்கான விண்ணப்ப படிவங்களை பெற்றுக் கொள்வதற்காக ஏராளமான பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். சனி மற்றும் ஞாயிறு தினங்கள் விடுமுறை என்பதால் இன்றைய தினம் திங்கட்கிழமை நுவரெலியா பிரதேச செயலகத்திற்கு முன்னால் அஸ்வெசும நலன்புரி நன்மைகள் விண்ணப்ப படிவங்களை பெற்றுக் கொள்வதற்காக பிரதேச மக்கள் இவ்வாறு ஒரே நேரத்தில் கூடினர். எனினும் குறித்த அலுவலகத்தில் விண்ணப்ப படிவங்கள் விநியோகிக்கும் நடவடிக்கை உரிய முறையில் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் வரிசையினை நெறிப்படுத்துவதற்கான செயற்பாடுகளில் திணைக்கள உத்தியோகத்தர்கள் எவரும் செயற்படவில்லை என்றும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் குறித்த நலன்புரி நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கு சரியான நடைமுறை பின்பற்றப்படவில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த நிலையில் நுவரெலியா மாவட்டத்தில் கடந்த சில நாட்களில் நிலவிய வானிலை சீற்றத்தினால் பெய்த கடும் மழை காரணமாக கடந்த வாரங்கள் பொதுமக்கள் வருகை சற்று குறைவாக இருந்ததாகவும் கூறப்படுகிறது. தற்போது சீரான காலநிலை நிலவி வருவதனால் பலரும் வருகை தந்ததன் காரணமாக இவ்வாறு நெரிசல் நிலை ஏற்பட்டதாகவும் அலுவலர் ஒருவர் தெரிவித்துள்ளார். மாதாந்த எரிவாயு விலை திருத்தம் இன்று அறிவிக்கப்படும் என்று லிட்ரோ எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதன்படி டிசம்பர் மாதத்திற்கான விலை திருத்தம் இன்று அறிவிக்கப்பட உள்ளது. அதேவேளை கடந்த மாதம் எரிவாயு விலைகளில் மாற்றம் செய்யப்படவில்லை. கடந்த அக்டோபர் மாதம் லிட்ரோ எரிவாயுவின் விலை திருத்தம் செய்யப்பட்டது. இதன்படி தற்போது 12.5 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலை 3690 ரூபாவாக உள்ளது. தற்போது சந்தையில் தேங்காய்க்கு தட்டுப்பாடு நிலவி வருவதால் தேங்காயின் விலை அதிக அளவில் உயர்வடைந்துள்ளது. இதன்படி சந்தையில் தேங்காய் ஒன்றின் விலை 200 ரூபாய் வரையில் உயர்வடைந்துள்ளது. சந்தையில் அரிசி மற்றும் தேங்காய்க்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக நுகர்வோர் தெரிவித்துள்ளனர். இவ்வாறானதொரு பின்னணியில் மக்கள் அதிகமாக உட்கொள்ளும் நாட்டரிசி உள்ளிட்டவற்றிற்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. அத்துடன் சில்லறை அரிசி விற்பனைக்காக அரசாங்கம் நிர்ணயித்த கட்டுப்பாட்டு விலையை விட அரிசியின் மொத்த விலை அதிகரித்துள்ளதாக ஐக்கிய அரிசி உற்பத்தியாளர்கள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை பெரிய வெங்காயத்திற்கான இறக்குமதி வரியை திருத்துவதற்கு வர்த்தக அமைச்சு தீர்மானித்துள்ளது. இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் இறக்குமதி செய்யப்படும் வெங்காயத்திற்கான 30 ரூபாய் விசேட வர்த்தக வரியை 10 ரூபாவாக குறைப்பதற்கும் இறக்குமதி செய்யப்படும் உருளைக்கிழங்கிற்கான 60 ரூபாய் விசேட வர்த்தக வரியை தொடர்ந்து பேணுவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் பௌத்தர்களிடையே பிரிவினைகளை ஏற்படுத்துவதற்கு முயற்சிப்பதாக ஓமல் பே சோபித தேரர் குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு கூறினார். பௌத்தர்களிடையே பிரிவினைகளை ஏற்படுத்துவதற்கு சில தரப்பினர் சதித்திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர். இவ்வாறு மேற்கொள்ளப்படும் சதித்திட்டங்களுக்காக புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் வரையறையின்றி நிதி அளித்து வருகின்றன. சில கட்டுக்கதைகளால் மத நம்பிக்கைகளை மட்டுப்படுத்த முடியாது. இவ்வாறான மட்டுப்பாடுகளை மேற்கொள்வதற்கு சில சதித்திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. பௌத்த தர்மத்தை அடிப்படையாக கொண்டே சிங்கள இனத்தவர்களுக்கு இடையிலான பலம் வாய்ந்த பிணைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. எனினும் கட்டுக்கதைகளை நம்பும் போது மகாவம்சம், தீபவம்சம், சூலவம்சம் என்பன செல்லுபடியற்ற நூல்களாகி விடுகின்றன. அதன் பின்னர் வரலாறு பொய்யாகி போவதுடன் இந்த மண்ணின் மூத்த குடிகளான சிங்களவர்களுக்குள்ள உரிமையும் இல்லாது போகும். இந்த பிரிவினைவாத செயற்பாடுகளுக்காக புத்தக அச்சிடுதல் உள்ளிட்ட பல திட்டங்கள் பாரிய நிதி செலவில் முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். அண்மையில் இடம்பெற்ற வெள்ள அனர்த்தத்தின் போது பாதிக்கப்பட்டு நலன்புரி நிலையத்தில் இருந்த குடும்பங்கள் சிலவற்றிற்கு கிராம சேவகர் உணவு வழங்காமையால் நேற்று ஞாயிற்றுக்கிழமை கற்கோவளம் கிராம மக்களுக்கும் கற்கோவளம் கிராம அலுவலருக்கும் இடையே இடம்பெற்ற வாய்த்தர்க்கம் காரணமாக தனது கடமைக்கு இடையூறு விளைவித்தார் என்று கற்கோவளம் கிராம சேவகர் பருத்தித்துறை போலீஸ் நிலையத்தில் செய்த முறைப்பாடு காரணமாக நேற்றைய தினம் இருவர் பருத்தித்துறை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
இந்த நிலையில் குறித்த கற்கோவலம் கிராம சேவகரால் பாதிக்கப்பட்டவர்கள் இன்று காலை 10 மணியளவில் போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்தனர். தமது வீட்டில் மழை வெள்ளம் தேங்கியதால் தாம் நலன்புரி நிலையத்தில் தங்கியிருந்ததாகவும் அங்கே கிராம சேவகர் வேண்டுமென்றே தம்மை புறக்கணித்து தமக்கு உணவு வழங்கவில்லை என்றும் இதனை கிராம சேவகரிடம் கேட்டமையாலேயே கிராம சேவகரது கடமைக்கு இடையூறு விளைவித்தார் என்று தெரிவித்து கிராம சேவகர் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் போலீசாரால் இருவர் கைது செய்யப்பட்டனர் என்றும் பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பில் வடமராட்சி வடக்கு பிரதேச செயலரிடம் கேட்டபோது பக்கசார்பற்ற விசாரணை குழு ஒன்று அமைக்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்ததுடன் ஏதாவது முறைகேடுகள் இடம்பெற்றால் உரியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். இதேவேளை இந்த சம்பவ இடத்திற்கு வருகை தந்த பருத்தித்துறை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமை போலீஸ் பரிசோதகர் பிரியந்த அமரசிங்க நிலைமைகளை பேசி தீர்த்து வைத்ததுடன் உரியவர்கள் மீது பக்கசார்பற்ற விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மேற்கு ஆப்பிரிக்க நாடான கினியாவில் கால்பந்து போட்டியில் 100க்கும் மேற்பட்டோர் பலியானதாக கூறப்படுகிறது. நேற்றைய தினம் இரு குழுக்களுக்கு இடையில் ஏற்பட்ட மோதலில் 100க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. விடுமுறை தினமான நேற்று ஞாயிற்றுக்கிழமை கினியாவில் கால்பந்து போட்டி நடைபெற்றது. கால்பந்து போட்டியை பார்த்துக் கொண்டிருந்த போது திடீரென இரு அணி ரசிகர்களுக்கு இடையில் மோதல் ஏற்பட்டது. இந்த மோதல் வன்முறையாக வெடித்ததில் 100க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் கொல்லப்பட்டதுடன் அருகில் உள்ள காவல் நிலையத்தை தீ வைத்ததுடன் வன்முறையிலும் ஈடுபட்டனர். நடுவர் சர்ச்சைக்குரிய வகையில் தீர்ப்பு வழங்கியதால் கோபமடைந்த ரசிகர்கள் வன்முறையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நுவரெலியா பிரதேச செயலகத்தை முற்றுகையிட்ட பொதுமக்கள். லிட்ரோ எரிவாயு விலையில் இன்று திருத்தம். இலங்கையில் மீண்டும் தேங்காயின் விலை அதிகரிப்பு. பௌத்தர்களிடையே பிரிவினையை ஏற்படுத்தும் புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் கதரும் பிக்கு. யாழில் சோறு கொடுக்க மறுத்த விதானியார் தட்டி கேட்ட இருவருக்கு நேர்ந்த கதி. கால்பந்து போட்டியில் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.